மாமாங்க உன்னை பக்கத்துல வந்து விட்டாரு. அதுக்கு நான் பண்ணுவேன். எங்க மாமா பரந்தாமா தங்கா பாஞ்சாலி அர்ஜுனா, என்னுடைய பாதத்தை பணிந்தீர்களே, நீங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இந்த அண்ணனுடைய பாதிக்கப்படையினால் என்றென்றைக்கும் இந்த அண்ணனுடைய அருள் பெற்று சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் தங்காமார்களே. அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட காமிகாமன உப்பு விலை அவுகளா பூமியில வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய கண்ணபுரமான அழைத்து எங்களுக்கு வந்து அதாவது ஆசீர்வாதம் அளித்து உன் தங்கி ஆகிய அதாவது பத்தி வாங்காலே நான் என்ன செய்ய வேண்டும் சொன்ன என்னுடைய தங்கை எப்படி மாமா பறந்தாமரு எங்கதான் இருந்த தங்கா எப்படி
பகடையாடி நாடு ராசியின் அவனது செங்கோல் உப்பஞ்செடியோடு பறித்துவிட்டு எங்களை பகடையில தோத்தவர்கள் 12 ஆண்டு மனம் அப்படிக்கு என்ன அப்பா இந்த 12 ஆண்டு காலமாக அபயமான போதெல்லாம் அச்சனும் ஒவ்வொரு இடத்துல வந்து காத்துக் கொண்டேன். அம்மா ஏற்றோட சூரியன் கொடுத்தாக்கி பாத்திரம் சென்று விட்டது. அதாவது ராமநாமத்திலே 13 இடங்களை எப்படி காலம் கழிப்பது? மாமா 12 ஆண்டு காத்து வந்தீர்கள். அம்மா சூரியகத்தை அச்சி பார் நேற்றோடு முடித்து விட்டது. சரி. இந்த அச்சி வராது பூமியில நாங்க எப்படி பிழைப்பது, எப்படி விவசாயம் செய்வது? சொல்லுங்க மாமா. அர்ஜுனா மாமா அம்மா தங்கா பாஞ்சாலி ஆமா, அல்லவா? அதாவது இந்த உப்பி விளையாத காடக பூமியிலே இந்த ஓராண்டு எப்படி பிழைப்பது, எங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நீங்க கேக்குறீங்க. ஒரு யோசனை. எப்படி கோட்டை காய்ப்பேன் என்று ஆமா. குழந்தைகளை கக்காடு கட்டுப்படி இருக்கிற நீங்கள். ஆமா ஆமா, அதுக்கு அந்த மாதிரி பேசுங்க பார்க்கலாம். அர்ஜுனா ஆமா பாண்டவரை காக்கேன் என்று சொல்லி ஏற்கனவே நான் கங்கணம் கட்டிட்டேன். ஆமா மாமா. இப்பயும் விட்டா போயிருவேன். ஆமா நண்பா மாமா. ஜனாதிபதியாரே ஏய் எப்படி தெரியுமா, என்னுடைய மக்களை காக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான சமாச்சாரமே நடக்க போகுது. ஆனா எது சொன்னாலும் இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு ஆண்டு பிழைக்கலாம். ஆனா ஏத்துக்கலன்னா இந்த ஒரு ஆண்டு பிழைக்க முடியாது. பிழைக்க முடியாது. அப்படியாக இருந்தா முதலாக அர்ஜுனன்கிட்டயே சொல்லலாமா? சொல்லலாம். மைத்துனா மாமா. அர்ஜுனா மாமா சொல்லுங்க. இந்த ஓர் ஆண்டு இந்த உப்பி விளையாத காடக பூமியிலே நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று மட்டும் செய்தால் போதும். மாமா நீங்கள் பிழைத்து விடலாம். மாமா எப்படி சொல்லுங்க மாமா. அப்படியா? என்னுடைய தங்கையாகிய பத்தினி பாஞ்சாலி அஸ்னாபுரம் சென்று வந்தால் இந்த ஓராண்டு பிழைக்கலாம். என்ன மாமா? மாமா நான் தான் முன்னையே தெரிவித்தேன் அல்ல, இந்த ஓராண்டு பிழைப்பதாக இருந்தால், என்னுடைய யோசனைப்படி நடப்பதாக இருந்தால், என் தங்கை பத்தினி பாஞ்சாலி அஸ்னாபுரம் சென்று வந்தால் இந்த ஓராண்டு பிழைக்கலாம். எப்படி தங்கா? மாமா போய் 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 மாய போய் குச்சி கட்ட மாய அந்த போய துரியனாகப்பட்டவன் கண்ணால் விடுமானா? என்னமா ஈதியா நியாயம் என்ன வார்த்தையை பேசுறீங்க? மாயவா, இப்பொழுதாவது இவருக்கு தேவி அழாயாலே அதை பத்திரி அத்திமா நகர் சென்றா ஓராண்டு காலம் பிழைக்கலாம்னு சொல்லி சொல்லட்டாண்டா.
பாஞ்சாலி. பாரியாய் கட்டில் படுத்த மட்டும் இல்ல துரிய மண்ணு சரி தம்பி சோதனை விட்டு என்ன பாராசாவியிலே என்ன 60 வார கூந்தலை துணி சுத்து போட்டு கொண்டு வந்து பால் சபையில் நினைத்து என் துணியில உரிஞ்சானா அப்படியாதான் நன்றை போட்ட சபதம் நான் அவத்து விட்ட கூந்தலை ஆலயத்தில் முடிப்பன்னு சொல்லி நான் பறக்க விட்ட கூந்தல் படிக்க முடிப்பன்னு சொல்லி போனேன்னா ஆமா இந்த கூலி நெடியுடைய கூலி நிதிக்கிறது நிதியானா தங்கா பாஞ்சாலி இந்த ஒரு வாரத்தோட கண்ணால கண்ணால விடுவானா அப்படியா அதாவது எப்போதும் சொல்வார்கள் எப்படி சிறுபிள்ளை விட்ட வெள்ளாண்மை வீடு வந்து சேராது என்பார்கள் அதுபடிக்கு நீங்க செல்வது அப்படியே இருக்குது ஆனா நான் வந்து அஸ்னாபுரம் போகணும்னு தங்கச்சி போனா பொழைக்கலாம்னு சொன்னேன் சரி ஆனா அதுக்கு முன்னாடியே அர்ஜுனா நீ கோவப்படுறியப்பா சொன்ன வார்த்தை எப்படி மாமா என்னதான் இருந்தாலும் கொண்டானும் கொடுத்தானும் நீங்க எல்லாம் ஒன்னா போயிருவீங்க குறிக்க வந்தா நான் அம்பலமா போகணும் அப்படியா? அதனால நான் சொல்படி கேட்டா இந்த ஓராண்டு பிழைக்கலாம் ஆமா. இல்ல நீங்க உங்களுடைய விருப்படியே நடக்கிறதா இருந்தா நடங்க நான் கிளம்புறேன் மாமா எங்க போறீங்க வாங்க மாமா உங்க வார்த்தை எப்படி என்னுடைய வார்த்தை எப்படின்னு கேக்குறேன் அர்ஜுனா மாமா எப்படி தெரியுமா எப்படி? என்னுடைய தங்கையாகிய பத்னி பாஞ்சாலி சரி இதோ தெரிகிறது மத்திய அருகாமையிலே குளம் அந்த குளக்கரையிலே சென்று மூழ்கி எழுந்து வந்தால் எப்படி தெரியுமா வருவா எப்படி மாமா மேலான ஜாதியிலும் கீழான ஜாதியாக குருவேடம் தரிப்பாள் குருவேடத்தோடு வந்தால் இந்த உருவடத்தோடு போன்றாதானே துரியோதனம் பிடித்துக் கொள்வான் மேலான ஜாதியிலும் கீழான ஜாதி குருவேடம் தரித்து போனால் அங்கு சென்று அதாவது அந்த அஸ்னாபுரத்திலே குறிகளை சொல்லி சென்னல் வாங்கி வந்தால் இந்த ஓராண்டு இந்த உப்பி விளையாத கானக பூமியிலே சென்று இந்த ஓராண்டு பிழைக்கலாம் மாமா இந்த ஒரு ஊத்தோட போனா மட்டும் தான் பாவியங்க நையவஞ்சிகன் ஆமா பட்டு விட மாட்டான் ஆமா புறத்தை உரிமையை போனா கடவுளை விடுவானான்னு சொல்லிக்கிறேன் மாமா அவனுக்கே தெரியாது அப்படி அவன் கண்டிப்பாக நீங்க போயிட்டு வந்து இந்த ஓராண்டு பிழைத்துக் கொள்ளலாம் மாயவா அப்படி நான் பத்தினி பாஞ்சாலியாரு குளக்கரையிலே குளித்து முழுகி அதாவது ஏழான ஜாதியிலே கீழான ஜாதியாக நான் குறவேடம் தரித்து அத்திமாநகர் செல்ல வேண்டும் சொல்லுகிறீர்கள் அப்படி சென்று நான் எப்படி வரணும் எப்படி நாங்க பிழைக்கிறது அதை மட்டும் சொல்லணும் அப்படியா தங்கா அஸ்னிமா நகரத்துக்கு நான் எப்படி செல்வது எனக்கு நான் குறைச்சியாக போறேன் அது உன்னுடைய நியாயம் சரி அங்க எப்படி நான் பிழைக்கிறது என்ன வழின்னு சொல்லணும் தங்கா நீ குறவேடம் தரித்து வா உனக்கு நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் அப்படியா ஆமா மாயவா தங்கா அளமேல் அமர்ந்திருக்கக்கூடிய மாயவரே உன்னுடைய வார்த்தை வாக்கியம் செத்தமாகட்டும் அறிவிக்கேற்ற உருவத்தை மாற்றி நான் குறைவேடம் தரித்து உன் அருகாமையில் வருகிறேன் அதன் பிறகு நான் எப்படி போகிறது எனக்கு என்ன வழி ஒரு வாக்கியம் செத்தமாகட்டும் ஆட்டும் தங்கா அர்ஜுனா சென்று வாருங்கள் ஆமா என்னைக்கா இருந்தாலும் பாண்டவர்களை காற்பேன் கேளுங்கள் சபையோர்களே இப்படியாகத்தானே பாஞ்சாலியும் பத்னி பாஞ்சாலியும் அர்ஜுன மன்னனாகப்பட்டவரும் தன்னுடைய மாமாவிடத்திலே வார்த்தை கேட்டு பத்னி பாஞ்சாலியானவள் குறவேடம் எடுத்து வரும் விதம் காண்க